ஹாய் வியூவர்ஸ். என்னைக்காவது உங்களுடைய நிழலை பற்றி நீங்கள் பயந்துருக்கீங்களா? இந்த படத்தை பார்த்தீங்கன்னா பயப்படுவீங்க. அந்த நிழல்ல இருக்கவங்க உங்களுடைய வாழ்க்கையை வாழ நினச்சா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? எப்படி ஃபைட் பண்ணுவீங்கிறது தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் அஸ். வாங்க இந்த படத்தோட ரிவ்யூக்குள்ளே போகலாம். படத்தோட ஓப்பனிங் சீனில் ஒரு திருவிழா நடக்கிற இடத்த மாதிரி காட்டுறாங்க. அங்கே நிறைய கேம் ஷோஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு ஃபேமிலியை காட்டுறாங்க. ஒரு அப்பா, அம்மா, ஒரு சின்ன பொண்ணு. அவங்க அப்பா ஒரு கேமை விளையாடி இந்த சின்ன பொண்ணுக்கு ஒரு டிஷர்ட்டை வாங்கி தராரு. அந்த பொண்ணு இந்த டிஷர்ட்டை போட்டுக்குது. அவங்க அம்மா ரெஸ்ட் ரூம் கூப்பிட்றாங்க. பட் அந்த பொண்ணு வரமாட்றா. ஸோ அவங்கள அவங்க அப்பா கூட நீங்கள் பார்த்துக்கோங்க, நான் போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க அப்பாவும் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு கேம் விளையாடுறாரு. ஸோ இந்த பொண்ணு அவங்க அப்பா கிட்டேருந்து தள்ளி அப்படியே அந்த திருவிழா நடக்கிற இடத்துல ஒரு பீச் இருக்கும். இந்த பீச் ஓரமாக ஒரு கேம் ஷோ நடக்கிற அந்த ஹாரர் கேம் ஷோலாம் நடக்கும்ல அந்த திருவிழாவில். ஸோ அந்த மாதிரி இடத்துக்கு வந்துடுறாங்க. உள்ளே போய் பார்த்தா நிறைய கண்ணாடியாக இருக்குது. ஒரு இடத்துல ஒரு பொண்ணு திரும்பி நிற்கிது. ஸோ இதோட ரெஃப்ளெக்ஷன் தான் அப்படின்ற மாதிரி ஃபஸ்ட்டு நமக்கு தெரிஞ்சாலும், பட் அங்கே உண்மையிலுமே ஒரு பொண்ணு நிற்கிது. ஸோ அந்த பொண்ணு யார் மாதிரி இருக்காங்கன்னா, இப்போது சின்ன பொண்ணு வந்திருக்குல்ல அந்த பொண்ணு மாதிரியே தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு தெரியல. கட் பண்ணிவிட்டு படத்தோட டைட்டிலில் போடுறாங்க. ஸோ அங்கே கட் பண்ணி ஒரு ஃபேமிலி இங்கே வீக்கெண்டை ஸ்பெண்ட் பண்ண அவங்களுடைய கெஸ்ட் ஹவுஸ்க்கு வந்திருக்காங்க. அந்த பீச் இருக்கிற இடத்துல ஸ்டார்டிங் சீனில் காட்டின அந்த பீச் இருக்கிற இடத்துல. ஸோ அந்த ஃபேமிலியில் ஒரு அப்பா, அம்மா, ஒரு பொண்ணு, ஒரு பையன் இருக்காங்க. ஸோ அந்த கெஸ்ட் ஹவுஸில் அவங்க ஸ்டே பண்ணிகிட்டே இருக்கும்போது ஹீரோ கேட்குறாரு, நம்ம பீச்சுக்கு இன்றைக்கி போகலாமா அப்படின்ற மாதிரி. பட் ஹீரோயின் பயப்படுறாங்க. ஏன் இவங்க பயப்படுறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு ஒரு சின்ன தாட் வருது. ஆக்சுவலாக இந்த சின்ன வயசில் ஒரு பொண்ணு அந்த ஹாரர் ஹவுஸ்க்கு போய் கீழே அவங்களுடைய ரெஃப்ளெக்ஷனே பார்த்துட்டு வந்திருப்பாங்களே, அந்த பொண்ணு தான் நம்மளுடைய ஹீரோயின். ஸோ அதனால் அவங்க பயப்படுறாங்க. அதே பீச்சு தான் இந்த பீச்சும். ஸோ அதனால் அவங்க எசிட்டேட் பண்ணாலும் அதுக்கப்புறம் வேறு வழி இல்லைன்ட்டு போகிறாங்க. ஸோ அந்த பீச்சுக்கு வந்தவுடனே அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பக்கத்தில் 2 பேரும் ஒன்றா உட்காந்து பீச்சை என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க. பீச்சில் அவங்களுடைய பொண்ணும் பையனும் விளையாடிட்டுருக்காங்க. அப்போ இந்த ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலியோட 2 பொண்ணுங்க இருக்காங்க. அவங்க 2 பேரும் ட்வின்ஸு. அவங்க இந்த ஜாராங்கிற எங்க ஹீரோயினோட பொண்ணு கூட வாங்க விளையாடலாம் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, அந்த சின்ன பையன் அங்கேருந்து மறைஞ்சிடுறான். எங்கே போனான்னு பார்த்தா அவன் ரெஸ்ட் ரூம்க்கு போக தான் போயிருக்கான். ஸோ இது தெரிஞ்சுக்கிட்ட அவங்க அம்மா எங்கேயோ பையன் தொலைஞ்சிட்டான் அப்படின்ற மாதிரி பயந்து அவங்கள காப்பாற்றிட்டு இனிமேல் சொல்லாமல் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பீச் பிளானை கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கே வந்துடுறாங்க. ஸோ வீட்டுக்கு அவங்க டின்னர்லாம் முடிச்சுட்டு இவங்க ரெஸ்ட் எடுக்கலாம், தூங்கலான்ற மாதிரி வரும்போது, அப்போ ஹீரோயின் ஒரு மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ என்னன்னு கேட்கும்போது, அவங்களுக்கு சின்ன வயசில் அந்த பீச்சில் நடந்தது இவங்க சொல்லி, ஒரு வேளை அவள் என்னை ஃபாலோ பண்ணி வருவாளோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஹீரோக்கு இது ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இல்லை, சீரியஸான விஷயமா இல்லை, அதெல்லாம் எதுவும் நடக்காது, இந்த மாதிரிலாம் பேசாது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரண்ட்டு போயிடுது. ஸோ அந்த டைமில் திடீர்னு அவர் என்ன கரண்ட்டு போயிடுச்சுன்னு பார்க்கலான்னு ஹீரோ போகும்போது, அங்கே குறுக்கில் அவங்க பையன் நின்று இவங்கள பயமுறுத்தி விட்டுறாரு. சரி ஓகே, ஏன் இங்கே அப்படின்னு கேட்கும்போது, நம்மளுடைய வீட்டு வெளியில் ஒரு ஃபேமிலி நிற்கிறாங்க அப்படின்ற மாதிரி அந்த பையன் சொல்லும்போது, இவங்களும் ஃபஸ்ட்டு பார்க்குறாரு. இவங்க ஃபேமிலிஸ்லாம் பார்த்தோன்னே அவங்க போக மாட்றாங்க. அப்போ ஹீரோ ஒரு தடவை நீங்கள் இங்கேருந்து போயிடுங்க, இது என் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்பயும் அவங்க போகல. ஸோ அதுக்கப்புறம் இவர் பேஸ்பால் பேட்டை எடுத்துகிட்டு வெளியே அடிக்கலான்னு வரும்போது, நான் போலீஸ்க்கு கால் பண்ணுறேன்னு சொல்லும்போது, அவங்க ஏதோ ஒரு சிக்னலை கொடுத்து அவங்க ஃபேமிலி ஸ்ப்ரெட் ஆகி அந்த சின்ன பையனும் சின்ன பொண்ணும் 2 பேரும் ஒரு சைடில் போகிறாங்க. அந்த மனுஷன் அந்த ஆள் ஹீரோ நோக்கி வரும்போது ஹீரோ பயந்து உள்ளே கதவு தாப்பால் போட்டுக்கிறாரு. அவர் உள்ளே வந்துட்ட உடனே பட் அந்த கதவை அந்த மனுஷன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, தள்ளிட்டு அந்த பேஸ்பால் பேட்டை பிடுங்கி இவருடைய காலை உடைச்சிட்ற மாதிரி பண்ணிடுறாரு. ஸோ அது மூலிமா அந்த ஃபேமிலி இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க. பட் இங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டு என்ன அப்படின்னா, அந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா இவங்களுடைய நிழல். ஸோ இவங்களுடைய நிழல் உருவமாக தான் அவங்களும் வந்திருக்காங்க. ஸோ அவங்க அப்போது எல்லாருமே பயமுறுத்தி உட்கார வச்சுருக்காங்க. ஹீரோயினே ஒரு டேபிளில் கட்டு போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அப்போ அந்த ஃபேமிலியில் இருக்க அந்த லேடி என்ன பேசுகிறாங்கன்னா, ஒரு கதை சொல்கிறாங்க ஆக்சுவலாக. ஸோ இந்த உலகத்தில் ரியலாக வாழ்கிறவங்களும் இருப்பாங்க, அவங்கள மாதிரி நிழலாகவும் இருப்பாங்க. ஸோ நிழல் உலகம் இந்த உலகத்துக்கு கீழே தான் இயங்கிக்கிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கு நடக்கிற மாதிரியே தான் வாழ்க்கை எங்களுக்கும் நடக்கும். பட் என்ன, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நாங்கள் சந்தோஷமாக இருக்க மாட்டோம். ஸோ உங்களுக்கும் மேரேஜ் ஆகும், எனக்கும் மேரேஜ் ஆகும், உங்களுக்கு அழகான குழந்தைகள் பிறப்பாங்க. பட் எங்களுக்கு மான்ஸ்டர்ஸான குழந்தைகள் பிறப்பாங்க. ஸோ உங்களுக்கு கிடைச்சது எல்லாமே நல்லதாக இருக்கும், எங்களுக்கு கிடைக்கிறது எல்லாமே நல்லதாக இருக்காது. ஸோ அப்படின்ற மாதிரி சொல்லி உங்களுக்கு கிடைக்கிற வாழ்க்கை
இனிமேல் எங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி இவங்க வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. இப்போ அந்த ஹீரோயினோட ஷேடோ வந்து அந்த ஹீரோயினோட ஷேடோவோட பொண்ணை வந்து பார்க்குது. ஸோ அந்த பொண்ணோட ஷேடோ வந்து அந்த பொண்ணை வந்து துரத்திட்டு போகுது. அதே மாதிரி அந்த பையனோட ஷேடோ வந்து இந்த ரியல் பையனை வந்து துரத்திக்கிட்டு போகுது. ஐ மீன் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போகுது. ஸோ இப்போ வந்து ஹீரோயினோட ஷேடோ வந்து ஹீரோயின் கூட பேசிகிட்டு இருக்காங்க. அங்கே கட் பண்ணி நம்மளுடைய ஹீரோவோட ஷேடோ வந்து ஹீரோவை போட்டில் கூப்பிட்டுட்டு போயிட்டுருக்கு. ஸோ அங்கே போயிட்டு அங்கே கட் பண்ணிவிட்டு ஸோ இங்கே வந்து இந்த சின்ன பையனோட ஷேடோவை வந்து எப்படி இந்த சின்ன பையன் வந்து ஏமாற்றி அந்த ரூம்குள்ளே பூட்டிட்டு வெளியே வந்துடுறான். ஸோ அப்போ வந்து அவன் அழவும் ஆரம்பிக்கிறான் அந்த சின்ன பையனோட ஷேடோ. அதை கேட்டு இந்த ஹீரோயினோட ஷேடோ மேலே போகுது. ஸோ அப்போ ஹீரோயின் தப்பிச்சிடுறாங்க. அந்த பொண்ணும் வந்து அந்த பொண்ணோட ஷேடோ கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த ஹீரோவோட ஷேடோவை வந்து அடித்து சாவடிச்சிடுறாரு. அப்போ வந்து போட் எடுத்துகிட்டு ஒரு இடத்துக்கு வந்துடுறாரு. அப்போ இவங்க ஃபேமிலியாக வந்து ஒன்று சேர்ந்து அவங்களுடைய ஃப்ரெண்டோட அந்த பீச்சில் பார்த்து அந்த ஃப்ரெண்டோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. பட் அங்கே போனால் அங்கேயும் இருக்கிறது ஷேடோ உலகம், ஐ மீன் ஷேடோவோட மனுஷங்க தான். அப்போ அங்கே என்ன நடந்திருக்கும் அப்படின்னா அந்த ஃபேமிலிக்கிட்டேயும் வந்து இந்த ஷேடோவோட மனுஷங்க வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஸோ இந்த ஃபேமிலிக்கு நடந்த மாதிரி தான் அங்கே நடந்திருக்கும். பட் இவங்க வந்து இவங்கள வந்து சாவடிச்சிருப்பாங்க. ஸோ ஹீரோயின் வந்து ஹெல்ப் கேட்குறத பார்த்து அது ஷேடோ என்ன பண்ணுது அப்படின்னா அவங்கள வந்து உள்ளே இழுத்துட்டு போய் அவங்கள வந்து லாக் பண்ணி வச்சிருது. இதை பார்த்து அவங்களுடைய பசங்க கல்லுலாம் எடுத்துகிட்டு உள்ளே போகிறாங்க. அந்த ஹீரோ வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த ஃப்ரெண்டோட ஷேடோவை வந்து எப்படியோ ஒரு இடத்துக்கு கூட்டு போய் அங்கே அடித்து சாவடிச்சிடறாரு. உள்ளே வந்து ஹீரோயினும் அவங்களுடைய பசங்களும் எப்படியோ வந்து எல்லோரையும் சாவடிச்சிட்டு வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்துட்டு திருப்பி அந்த வீட்லேயே உட்காந்து கொஞ்சம் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கும் போது அங்கே டிவியில் வந்து ஒரு நியூஸ் போயிட்டுருக்கு. அது மாதிரி என்ன அப்படின்னா இந்த ஷேடோ பீப்புள்ஸ் வந்து இந்த ஊர் ஃபுல்லாக ஆக்கிரமிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸை பார்க்குது. அப்போ ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அப்போ நம்ம இந்த ஊர்லேயே இருக்கக்கூடாது, இந்த ஊரை விட்டு போகணும், அதுதான் ஒரே வழி, நம்ம என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அங்கே கட் பண்ணி இவங்க அந்த வீட்டிலேருந்து கிளம்பலான்னு அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸோட காரை வந்து எடுத்துகிட்டு போகலான்னு போகும்போது அப்போ வந்து இந்த ஹீரோக்கு வந்து கால் அடிபட்டுறதுனால அவரால் ஓட்ட முடியாது. ஹீரோயின் கையிலையும் வந்து அந்த ஹேண்ட் கப் இருக்கும். ஸோ அவங்களாலே ஓட்ட முடியாது. அதனால் அந்த பொண்ணு நான் தான் ஓட்டுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அவங்க ஆன் பண்ணிவிட்டு எதிரில் பார்த்தா இந்த பொண்ணோட ஷேடோ அங்கே எதிரில் நிற்கிது. ஸோ இந்த பொண்ணும் வந்து வேகமாக ஓட்டிகிட்டு அந்த பொண்ணு அடிக்கலான்னு போகும்போது அந்த பொண்ணு வந்து இந்த கார் மேலே தாவி மேலே வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே இந்த பொண்ணுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு வந்து ஒரு யோசனையோடு வந்து பிரேக் அந்த பிரேக்கு போட்டதுனால அந்த மேலே இருக்க அந்த பொண்ணு வந்து உள்ளே காட்டுக்குள்ளே போய் ஒரு மரத்தில் வந்து சொருகி நாளாக மடிஞ்சு அங்கேயே சாகிற மாதிரி காட்டுறாங்க. அங்கே இறங்கி ஹீரோயின் பார்த்துட்டு உடனே இவங்க அப்படியே ட்ரைவ் பண்ணிகிட்டே போகும்போது காலைல விடியும் ஆரம்பிச்சிடுது. அங்கே போயிட்டதுக்கப்புறம் அந்த சின்ன பையனோட ஷேடோ வந்து அங்கே நின்றுட்டுருக்கு. அங்கே இந்த காரும் வந்து இங்கே நின்றுடுது. ஸோ ஹீரோயின் வந்து நீங்கள் இங்கேயே இருங்க, நான் வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அந்த ஷேடோ இந்த சின்ன பையன் என்ன பண்ணுறான் அப்படின்னா இது வந்து ஏதோ ட்ராப்பாக இருக்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு அவன் வெளியில் இறங்கி பார்த்தா அங்கே ஒரு கார் எரிஞ்சிட்ருக்கும். அந்த கார்லேருந்து பெட்ரோல் லீக் ஆகி இவங்க கார் வரையும் வந்திருக்கும். ஸோ இது மூலயமா காரை வெடிக்க வைக்கிறது தான் பிளான் அப்படின்ற மாதிரி நினச்சி இந்த சின்ன பையன் அப்படியே பின்னாடி போகிறான். ஸோ இவன் என்ன பண்ணுறானோ அதே மாதிரி அந்த ஷேடோவும் வந்து பண்ணுது, இந்த ஷேடோவோட சின்ன பையன். ஸோ அந்த பையனும் பின்னாடி போய் அந்த நெருப்பில் வந்து எரிஞ்சிடுறான். பட் இங்கே இந்த சின்ன பையனை வந்து அந்த ஹீரோயினோட ஷேடோ வந்து தூக்கிட்டு அந்த சப்வே அந்த கோஸ்ட் ஹவுஸ் அதுக்கு கீழே இருக்க அவங்களுடைய உலகத்துக்கு வந்து கூட்டிகிட்டு போயிடுது. ஸோ ஹீரோயின் வந்து நீங்கள் 2 பேரும் இங்கே இருங்க, நான் போய் பையனை கூப்பிட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. ஸோ போயிட்டு அந்த இவங்களுடைய பயத்தெல்லாம் விட்டுட்டு தாண்டி அங்கே கீழே போய் அவங்களுடைய பையனை வந்து கூப்பிடலான்னு போகிறாங்க. ஸோ போகிற வழி எல்லாருமே வந்து எல்லா மனுஷங்களும் வந்து சாவடிச்சிருக்காங்க, இந்த ஷேடோ பீப்புள்ஸ். ஸோ இவங்களும் அந்த சப்வே கீழே போனால் அந்த பையனை வந்து ஒரு கிளாஸில் மாதிரி உட்கார வச்சு இந்த ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோயினோட ஷேடோ வந்து ஒரு இது சொல்லுது, இந்த மாதிரி நீங்கள் மேலே என்ன பண்ணுறீங்களோ அதே மாதிரி கீழே நடக்கும், பட் நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, பட் நாங்கள் இங்கே வந்து கஷ்டப்படுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோயினும் அந்த ஹீரோயினோட ஷேடோவும் வந்து நல்லா சண்டை போட்டுகிட்டே இருக்காங்க. சண்டை போட்டு எப்படியும் ஹீரோயின் வந்து அந்த ஷேடோவை வந்து சாவடிச்சிட்றாங்க. ஸோ அப்போ வந்து அந்த பையனை வந்து காப்பாற்றிட்டு மேலே கொண்டு வந்து அவங்களுடைய ஹஸ்பண்ட் அந்த பொண்ணு கூட வந்து ஒரு ஆம்புலன்ஸில் வந்து ஏறி போகிறாங்க. பட் இதுக்கப்புறம் ஒரு சீனை காட்டுறாங்க. ஆக்சுவலாக அந்த ஹீரோயின் வந்து சின்ன வயசில் அந்த சப்வே கீழே போயிட்டு ஒரு பொண்ணை பார்த்துருக்கோம்ல, அந்த பொண்ணு திரும்பி ஸோ வந்து சின்ன பொண்ணை வந்து மயக்கம் அடித்து அதை எடுத்துகிட்டு போய்
அந்த பொண்ணோடைய உடம்பு எடுத்துகிட்டு போய் அந்த ஷேடோ உலகத்தில் வச்சுட்டு ஸோ அந்த ஷேடோ உலகத்தில் இருக்க அந்த பொண்ணு தான் வந்து இப்போ ஹீரோயின் மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதோட ரெஃபரன்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு இந்த ஸ்டார்டிங் சீனில் இந்த மாதிரி காட்டும் போது அங்கே கட் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ணிவிட்டு இவங்களுடைய ஃப்ளாஷ்பேக்கு கொஞ்சம் இவங்க நினச்சி பார்க்கும்போது டாக்டர்ஸ்லாம் வந்து இவங்களுக்கு வந்து மென்டலாக ஏதோ பார்த்து பயந்துருப்பாங்க. அதனால தான் இவங்களால பேச முடியல அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷன்ஸை வந்து டாக்டர்ஸ் வந்து இந்த ஹீரோயினோட சின்ன வயசில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, இந்த ஷேடோ உலகத்தில் இருக்கிறவங்க யாராலையும் வந்து பேச முடியாது. ஸோ பட் இங்கே இந்த மனுஷங்க உலகத்தில் வந்து எல்லாராலையும் பேச முடியும். ஸோ இங்கேருந்து போன ரியல் ஹீரோயின் வந்து அங்கே நல்லா பேசி அவங்களால மட்டும்தான் இந்த ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலி வந்து இந்த ஃபேமிலி அட்டாக் பண்ணும்போது பேச முடிஞ்சிருக்கும். ஆனால் ஒரு மாதிரி வாய்ஸில் தான் பேசியிருப்பாங்க. ஸோ அங்கே போனோடனே அவங்களுடைய வாய்ஸ் வந்து டோன் மாறிடுது. ஸோ அங்கேருந்து வந்த ஹீரோயின் வந்து இங்கே பேச எல்லாருமே பேச 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 இவங்களுக்கும் பேச்சு வந்திருக்கு. ஸோ இது வந்து ஒரு ரெஃபரன்ஸாக இருக்கும். அப்புறம் அந்த விஸ்லிங் சவுண்டும் வந்து கடைசி ஃபைட்டில் வந்து ஒரு இது காட்டியிருக்கும். அதுலேயும் ஹீரோயின் வந்து ஒரு மாதிரி டவுட் போடுவாங்க. ஸோ இதை பார்த்துக்கிட்டே அந்த பையன் வந்து இது உண்மையாலுமே அம்மா தானா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு முறைச்சிட்டே இருப்பான். பட் ஹீரோயின் வந்து இது என்ன தான் இருந்தாலும் அவங்களுடைய பையன் அவங்க நல்லா தான் பார்த்துக்கிறாங்க, காப்பாற்ற தான் வந்தாங்க, இந்த உலகத்தில் வாழணும்னு தான் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இந்த ஹீரோயினை பழி வாங்கிறதுக்கு தான் அந்த கீழே போன அந்த உண்மையான ஹீரோயின் வந்து அவங்களுடைய அந்த ஷேடோ டீம் எல்லாருமே வந்து பிரெயின் வாஷ் பண்ணி இந்த உலகத்தை வந்து ஆக்கிரமிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்திருப்பாங்க. பட் அது முடியலை. ஸோ இதுதான் எனக்கு புரிஞ்சது இந்த படத்தில் இருந்து. இது தப்பாகவும் இருக்கலாம், சரியாகவும் இருக்கலாம். ஸோ உங்களுக்கு தோணுச்சு இந்த படத்தை வந்து ஃபஸ்ட்டு வாட்டி பார்க்கும்போது அப்படிங்கிறத வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் ஃபிலிக் கிரிட்டிக்ஸ் வீடியோ சேனலில் இருக்க எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஃபிலிக் கிரிட்டிக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்ன மூவி நெக்ஸ்ட் போடலாம் அப்படின்றத ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.